இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஊறுகாய் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி நான் வதங்குற அளவுக்கு இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அதேமாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நான் வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஈக்குவலாகவே சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, இதுக்கு கருவேப்பிலை வேணும் ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்கு, அதுக்கு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 5 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் நான் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மலை அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு இது ஃபுல்லாகவே நான் தேங்காய் எண்ணெயில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செய்ய போகிறேன். இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் தேங்காய் எண்ணெய் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வதக்கும் போது காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த இஞ்சி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இஞ்சி நான் போட்டுட்டேன். இது நல்லா மொறுன்னு நல்லா வதங்கி வர அளவுக்கு, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெய்ன்றதுனால இந்த மாதிரி தான் நுர வரும். நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. நல்லா வெந்து மொறுன்னு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் வதக்கணும். இதை நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அது வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் வெங்காயம் போட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் திரும்ப எடுக்கணும். இப்போதைக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நான் போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் 1 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த பூண்டு, அது கூட வெந்தயம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். இது 1 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். நீங்கள் வெந்தயம் வேணால் சேர்த்துக்கலாம். ஆப்ஷன் தான் இது. வேணால் சேர்த்துக்கோங்க, வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இதனால் 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் இடிக்கணும். அதாவது மிக்சியை ஓட விடாமல் விட்டு மிக்சியில் இடிச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை மிக்சியில் அடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை தாளிச்சிடலாம். நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணது ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம இதை இப்போ நம்ம பண்ண போகிறோம். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது. இதில் கொஞ்சம் நம்ம சீரகம் எடுத்தோம் இல்லையா, இந்த சீரகத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்து 5 மிளகாய் வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இதில் கிள்ளி போட்டுக்கலாம். பொரியட்டும். லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூளையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிண்டி விட்டுருலாம் நல்லா. இது ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துருக்கோம். இது நல்லா கொதி வரட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துட்டு இதில் தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா இடித்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷம் இது நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா மிதந்து வரும்போது ஊறுகாய் நல்லா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டான
இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.